அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். வியாபார நஷ்டம் முதற்கொண்டு தீராத வியாதியையும் தீர்க்கும் அபிஷேக பலன்கள் இதோ உங்களுக்காக. அருகம்புல் ஜலத்தினால் சிவாபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும். நல்லெண்ணெய் அபிஷேகத்தினால் அபம் ருத்யு நசிக்கும். பசும்பால் அபிஷேகத்தினால் சகல சௌபாக்கியம் கிட்டும். தயிர் அபிஷேகத்தினால் பலம் ஆரோக்கியம் கிட்டும். பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்ய பிராப்தி கிட்டும். கரும்பு ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தனவிருத்தி கிட்டும். மிருதுவான சர்க்கரையினால் அபிஷேகம் துக்கம் நசிக்கும். தேன் அபிஷேகத்தினால் தேஜோவர்த்தி கிட்டும். புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் பூலாபம் கிட்டும். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்து கிட்டும். ருத்ராட்ச ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும். பஸ்மத்தினால் அபிஷேகம் செய்தால் மகாபாவங்கள் நசிக்கும். கந்தத்தினால் அதாவது அரைத்தெடுத்த சந்தனத்தினால் அபிஷேகம் செய்தால் புத்திர பிராப்தி கிட்டும். ஸ்வர்ண ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் கோரமான தாரித்ரியம் நசிக்கும். சுத்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் நஷ்டமானவை திரும்ப கிடைக்கும். வில்வ ஜலத்தால் அபிஷேகம் செய்தால் போக பாக்கியங்கள் கிட்டும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம், மோட்சம் மற்றும் தீர்காயுள் கிட்டும். திராட்சை ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். கர்ஜூரம் பெரிச்ச பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள். நாவல் பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் வைராக்கிய சித்தி கிட்டும். கஸ்தூரி ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் சக்கரவர்த்தி ஆகலாம். நவரத்தின ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் தானியம் கோவிருத்தி கிட்டும். மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும். மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மாங்கல்யம் உண்டாகும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.